கருணாமணி அந்த விளக்க வாங்கிட்டு எல்லாரும் இப்போ மேத்தியாச்சா இங்கே எல்லாரும் தீபம் ஏற்றியாச்சா? ஆரம்பிக்கலாமா? லாஸ்ட்ல இலைக்கு மேல் பக்கம் விளக்கு இருக்கணும். விளக்குக்கு முன்னாடி 2 வெத்தலை பாக்கு பழம் தனியாக வச்சுருங்க. ஒரு பழத்தில் பத்தி குத்திடலாம். ரெண்டு உதிரி பூவை கையில் எடுத்து மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம சித்தம்மாள் ரேணுகாதேவி அம்மாள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க. பெருமாள் சுவாமியை சிவராத்திரி திருநாளில் குத்துவிளக்கு பூஜை பண்ணுறோம். எல்லாம் ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லபடியாக இருக்கணும். எல்லாரும் தொழில் வியாபாரங்கள் நல்லபடியாக இருக்கணும். தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். வம்சம் நல்லா விருத்தியாகணும். நல்லா எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा हर नमः पार्वती पतये हर हर महादेव என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி जय कल्पक विनायकं भजे महागणपते वल्ली देवसेना कांतस्वरणे जय जय सुब्रह्मण्य चित्रवेश शिवचिदंबरं नव शिवगाम्ये जगदंबिके श्री श्यामला पीडनिलये जगदंबिके सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சுவாமியே சரணமையப்பா ஓம் சக்தி பராசக்தி लक्ष्मीपदे अंग्रिकं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन वशमाप्त्यर्थम् आदौ शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाभिकं सहितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे बाष्पे सखाते अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां चान्द्रमाणेन षष्ट्याः संवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकर विश्वावसुवर्णनाम संवत्सरे उत्तरायणे हेमंत शशिरऋतौ कुंभमासे शुक्लपक्षे मंगल चतुर्दश्याम् उपरि अमावास्यां शुभतिथौ वासरः वासरस्थ सूर्यवासर संयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां शुभतिथौ यजमानस्य எல்லாரும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேரை மனசுல தியானம் பண்ணிக்கலாம். லேசாக அப்படி எடுத்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பூஜையை மட்டும் பார்க்கலாம். அதெல்லாம் கவனம் வேண்டாம். சித்தம்மாள் ரேணுகாதேவி பெருமாள் சுவாமியை குலதெய்வமாக வழிபடும் அனைத்து தாயாதிகள் நாமதேசிய சக குடும்பானாம் தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ரத கனக வஸ்து வாகனாதி அனுகிரக பிராப்திரஸ்தும் உத்தியோகம் தொழில் வியாபார அபிவிருத்தி சித்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்ததா சித்தியர்த்தம் சகல தோஷகர நிவர்த்தி சித்தியர்த்தம் வம்ச விருத்திகர சித்தியர்த்தம் அஷ்ட ஐஸ்வர்ய மகாலட்சுமிதா சித்தியர்த்தம் சித்தியர்த்ததா சித்தியர்த்தம் குலதெய்வதா சித்தியர்த்தம் ஸ்ரீ குத்துவிளக்கு பூஜாவும் மகா கணபதி கும்பமஸ்ரேனா சம்பரோட்சகவசமந்திரேனா புண்ணிய. அதனால தான் விளக்க மஞ்சளை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்க சொன்னேன். உங்களுடைய வலது கை ஓரத்தில் வச்சு அப்படியே விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கம்மா. 2 பூவை எடுத்து ज्ञानाय नमः वैराग्याय नमः पद्माय नमः पद्मशोभरि ग्लां गं गं गणपति आसनाय नमः ग्लां गं गं गणपति मूर्तये नमः लंबोदरं श्यामणिपं गणेशं गुडारमग्यस्यर्जमूर्तकाभ्यां जलड्डकं दन्तमदग्राभ्यां वामेधराभ्यां जयदानपीडे महागणपति नमः ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि कल्पयामि संभोजयामि. நான் சொல்றதை அப்படியே வாங்கி சொல்லிட்டே பண்ணலாம். பொறுமையாக சொல்றேன். ஓம் சுமுகாய நமஹ. யாருமே சொல்ற மாதிரியே தெரியல எனக்கு. நான் மட்டும் சொன்னா போறேன்னு சொல்லுங்க. நான் மட்டும் சொல்றேன். விநாயகருக்கு 2 பூவால அர்ச்சனைக்கு சொல்லுங்க. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ.
ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணிகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் தூர்மகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்கரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமஹ. ஓம் நமோ பிராதபதயே நமஹ. ஓம் நமோ கணபதயே நமஹ. ஓம் நம பிரபதபதயே நமஹ. ஓம் நமஸ்தே அஸ்து லம்போதராய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் விக்ன விநாசினே நமஹ. ஓம் சிவசுதாய நமஹ. ஓம் ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமஹ. மகாகணபதே நமஹ. நானாவது பரிமளபத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. விநாயகனே வெப்பினே வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தனிவேற்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணிற்படுவின் கணிந்து கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் நமஸ்தே. கையில் இருக்கிற பூவை விநாயகர் பாதத்தில் போட்டு விநாயகரை தொட்டு விட்டுக்கலாம். நம்ம எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு மஞ்சளில் ஒரு விநாயகர் பூஜை வச்சுட்டு விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். அதுதான் நம்மளுடைய தமிழக மரபு. நம்ம குத்தோளுக்கு பூஜை பண்ணுறோட சங்கல்பம் பண்ணி பாதத்தில் போட போகிறோம். இந்த 2 வெத்தலை வைக்க சொன்னேன், எல்லாரும் வச்சுருக்கீங்களான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 2 வெத்தலை, ஒரு வெத்தலையில் அட்சதனையினால் இப்போ பண்ண போகிறோம். 2 வெத்தலை தனித்தனியாக வச்சுக்கோங்க. 2 வெத்தலையை விளக்குக்கு முன்னாடி தனித்தனியாக வைத்துக்கொள்ளவும். ஒரு வெத்தலையில் நம்ம பத்தியெல்லாம் ஓரமாக வச்சுக்கலாமாம்மா? அதெல்லாம் பத்தியை இப்போ தொடவே வேண்டாம், இப்படி ஓரமாக வச்சுட்டு கடைசியில் தான் 2 வெத்தலையை தனித்தனியாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் தனித்தனியாக வச்சுக்கோங்க. 2 அட்சதை எடுத்து மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 2 அட்சதையை கையில் எடுத்துக்கொண்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரே தாசீபூத சமஸ்த தேவமணிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்ச லப்த விபவர் பிரம்மேந்திர கங்காதராம் தாம் திரைலோக குடுமினீம் சரஜிதாம் வந்தே முகுந்த பிரியாம். ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேகு தேகோ மகாதேவி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி. டே நீ ஏத்துறான்னா அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க, நீ போய் அவங்கள கூப்பிடுற, நீ செய்யலாம் இல்லையா? இந்த ஒரு விளக்கு இருக்கும், அதில் நீ இப்போ ஏற்றலாம் இல்லையா? நம்ம செய்யறது தப்பே கிடையாது. அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, விளக்கேட்டு நானே சொல்லியிருக்க மாட்டேன் அவங்கள்ட்ட. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவமணிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்ச லப்த விபப்ர பிரம்மேந்திர கங்காதராம் தாம் திரைலோக குடுமினீம் சரஜிதாம் வந்தே முகுந்த பிரியாம். ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேகு தேகோ மகாதேவி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மகாலட்சுமி அம்பிகாய நமஹ. சொல்றது அப்படியே மெதுவா வாங்கி சொல்லிட்டே பண்ணலாம். ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவசக்தியே நமஹ. ஓம் இச்சாசக்தியே நமஹ. ஓம் கிரியாசக்தியே நமஹ. ஓம் ஸ்வர்ணஸ்வரூபியே நமஹ. ஓம் ஜோதிலக்ஷ்மியே நமஹ. ஓம் தீபலக்ஷ்மியே நமஹ. ஓம் மகாலட்சுமியே நமஹ. ஓம் தனலக்ஷ்மியே நமஹ. ஓம் தானியலக்ஷ்மியே நமஹ. ஓம் தைரியலக்ஷ்மியே நமஹ. ஓம் வீரலக்ஷ்மியே நமஹ.
ஓம் விஜயலட்சுமியே நமः. ஓம் வித்யாலட்சுமியே நமः. ஓம் ஜெயலட்சுமியே நமः. ஓம் வரலட்சுமியே நமः. ஓம் கஜலட்சுமியே நமः. ஓம் காமவல்லியே நமः. ஓம் காமாட்சி சுந்தர்யே நமः. ஓம் சுபலட்சுமியே நமः. ஓம் ராஜலட்சுமியே நமः. ஓம் கிரகலட்சுமி. ஓம் சீதாலட்சுமியே நமः. ஓம் திரிபுரலட்சுமியே நமः. ஓம் சர்வமங்களகாரண்யே நமः. ஓம் சர்வதுக்க நிவாரண்யே நமः. ஓம் சர்வாங்க சுந்தர்யே நமः. ஓம் சௌபாகியலட்சுமியே நமः. ஓம் நவகிரகதாயினே நமः. ஓம் மண்டர் நாயகியே நமः. ஓம் அலங்கார நாயகியே நமः. ஓம் ஆனந்த ஸ்வரூபியே நமः. ஓம் அகிலாண்ட நாயகியே நமः. ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமோ நமः. नमस्ते गरुडारूढे कौलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरहिते देवी आदिशक्तिमगेश्वरी योगज्ञे योगसम्भोधे महालक्ष्मी नमोस्तुते देवी नानालङ्कारभूषिते जगच्चित्ते जगन्मातः महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकस्तोत्रं जप्पडेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककालं पठे नित्यं महापापविनाशनं द्विकालं जप्पडे नित्यं धनधान्यसमन्विता त्रिकालं जप्पडे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मी भवे नित्यं प्रसन्नवरदा शुभा या देवी सर्वभूतेषु சேதனத்யப்ரியதே நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமः. நமஸ்தே சொல்லும்போது விளக்கோட பார்த்து தொட்டு கும்பிட்டுக்கலாம். या देवी सर्वभूतेषु क्रियारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु क्रियारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु महालक्ष्मीरूपेण संस्थिता நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமः. அம்மணியை விளக்கு. அடுத்தபடியாக குத்தோலகு பூஜை. குத்தோலகு பூஜைக்கு அம்மாவை அழைக்கிற ஒரு பாடலை பாடிட்டு அம்பாளை அழைச்சிட்டு தான் நம்ம குங்குமத்தினால அம்பாளுக்கு குத்தோலகு பூஜை பண்ண போகிறோம். நல்ல சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட கைத்தட்டி நல்ல எக்ஸைட்மெண்ட்டோட பாடலாம். வாமா அம்மாவா துர்க்கை அம்மா வாமா அம்மாவா வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம் வாமா அம்மாவா. பத்தாது, சவுண்டே பத்தாது, எல்லாருமே பாடலாம். வாமா அம்மாவா துர்க்கை அம்மா வாமா அம்மாவா வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம் வாமா அம்மாவா. பாட்டு பாடி அழைக்கின்றோமே வாமா அம்மாவா. பாட்டு பாடி அழைக்கின்றோமே வாமா அம்மாவா. பக்தர்களை காட்டிடவே வாமா அம்மாவா. அன்பு இன்ப தெய்வமே நீ வாமா அம்மாவா. ஆசையாக அழைக்கின்றோமே வாமா அம்மாவா.
இன்னும் கொஞ்சம் வாலியம் ஏறலாம். வாமா அம்மாவா துர்க்கை அம்மாவாமா அம்மாவா வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம் வாமா அம்மாவா உன்னை காண வேண்டும் அம்மாவாமா அம்மாவா உன் திருமுகத்தை காட்டிடவே வாமா அம்மாவா மனது இங்கே துடிக்குதம்மா வாமா அம்மாவா பரம்பொருளே துர்க்கை அம்மா வாமா அம்மாவா கை தட்டினா கண்டிப்பா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிப்புகளும் தருகின்றோமே வாமா அம்மாவா பரம்பொருளே துர்க்கை அம்மா வாமா அம்மாவா தங்க உனக்கு கோவில் கற்றோம் வாமா அம்மாவா உன் என் முகத்தை காட்டிடவே வாமா அம்மாவா வாமா அம்மாவா துர்க்கை அம்மா வாமா அம்மாவா வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம் வாமா அம்மாவா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் முடி விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா பட்டி நிறைய பசு பால் வைத்தாரும் அம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா புகழுடம்பை தாரும் அம்மா பக்கத்தில் நில்லும் அம்மா அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வசீரணம் கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனை கண்டேன் முத்துக் கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சௌரி முடி கண்டேன் தாழைமடல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறை போல் நெற்றிக் கண்டேன் சாந்துடன் நெற்றிக் கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காடாளி பீலி கண்டேன் மங்கள நாயகியே மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அன்னைக்கே அருதுணைந்து அருகில் இருந்து காரும் அம்மா ஆயாரும் ஒன்றன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன். அப்படியே தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம் தீபத்தை. குங்குமத்தினால இப்போதான் தோலை பூஜை பண்ண போகிறோம். கட்ட விரலும் மோதிர விரல்னாலே குங்குமத்தை எடுக்கணும். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லுவோம். உங்களுக்கு முன்னாடி அம்மையார் அம்பாள்
உங்களோட விளக்கில் வந்து ஏற்றிருக்கா. இப்போ அவளுக்கு நாம் குத்துவிளக்கு பூஜை பண்ண போகிறோம். மோதிர விரல்னாலையும் கட்ட விரல்னாலையும் குங்குமத்தை எடுத்துக்கணும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லுவோம். அம்பாளுடைய உச்சந்தலை, மார்பு, பாதத்தில் நம்ம அந்த குங்குமத்தை போடுற மாதிரி. நான் 108 போற்றி போட சொல்கிறேன். நீங்கள் ஓம் தீபஜோதியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்குமத்தை வச்சிருக்கணும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புணர்வாய் போற்றி, முற்றறிவு ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி, மூ உலகும் நிறைந்திருந்தாய் போற்றி, ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி, ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி, ஓம் ஈரேழு உலகம் ஈன்றாய் போற்றி, ஓம் உணர்வு சூர் கடந்து விளக்கே போற்றி, ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி, ஓம் உள்ளத்தகழி விளக்கே போற்றி, ஓம் மடம்படு உணர் நெய் விளக்கே போற்றி, ஓம் உயிரெனும் திரிமயக்கு விளக்கே போற்றி, ஓம் இடர்படும் ஞானத்தி விளக்கே போற்றி, அளவுமாகும் விளக்கே போற்றி, ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி, ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி, ஓம் கற்பனை கடந்த ஜோதியே போற்றி, ஓம் கருணையே உருவாம் விளக்கே போற்றி, ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி, ஓம் அருமறைத்து சிரத்து விளக்கே போற்றி, ஓம் சிற்பர வியாம விளக்கே போற்றி, ஓம் பொற்புடன் நடஞ்சை விளக்கே போற்றி, ஓம் உள்ளத்திருளை ஒழிப்பாய் போற்றி, ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி, ஓம் முருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி, ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமை விளக்கே போற்றி, ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி, ஓம் அருவே உருவே அருவுருவே போற்றி, ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி, ஓம் செந்தாமரைத்தாள் தந்தாய் போற்றி, ஓம் தீபமங்கள ஜோதியே போற்றி, ஓம் மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி, ஓம் பாகம் பிரியா பராபரையே போற்றி, ஓம் ஆகமம் முடிமேல் அமர்ந்தாய் போற்றி, ஓம் ஏகமும் நடஞ்சே எம்மான் விளக்கே போற்றி, ஓம் ஊழ் ஊழி உள்ளோய் விளக்கே போற்றி, ஓம் ஆழியாய் காண அடியாய் போற்றி, ஓம் ஆதியும் மந்தமும் மற்றாய் போற்றி, ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி, ஓம் பேரொரு கடலாம் பொருளே போற்றி, ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி, ஓம் மூவலந்தொழ முத்தாய் போற்றி, ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி, ஓம் ஆனந்த ஒளிவெளி ஒளி விளக்கே போற்றி, ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி, இருள் கெடுத்து இன்பம் ஈந்தாய் போற்றி, பழமை நல்கும் வள்ளியே போற்றி, அறம் வளர் நாயகி அம்மையே போற்றி, மின் ஒளி அம்மையாம் விளக்கே போற்றி, மண் ஒளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி, தையல் நாயகி தாயே போற்றி, தொண்டர் அகத்தமர் தூமணியே போற்றி, முட்கட் சுடரின் முதல்வியே போற்றி, ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி,
சூடாமணியே சுடரொளியே போற்றி. இருள் ஒழித்து இன்பம் ஈவாய் போற்றி. அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி. அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி. இல்லக விளக்காம் இறைவியே போற்றி. சுடரே விளக்காம் தூயாய் போற்றி. இடரை களையும் இயல்பினாய் போற்றி. எரிச்சுடராய் நின்ற இறைவியே போற்றி. ஞானர் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. ஓங்கார துள்ளலி விளக்கே போற்றி. எல்லா உலகமும் ஆனாய் போற்றி. பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி. புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி. செல்வாய் செல்வம் தருவாய் போற்றி. பூங்குழல் விளக்கே போற்றி. உலகம் ஓம்புற வாழ்வருள் தருவாய் போற்றி. உயிர்களின் பசிப்பினி ஒழித்தருள்வாய் போற்றி. செல்வம் கல்வி சிறப்பருள் தருவாய் போற்றி. நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி. விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்கே போற்றி. நலம் எல்லா உயிர்க்கும் நல்குக போற்றி. தாயே நின்னருள் தந்தாய் போற்றி. தூய நின் திருவடி தொழுதனம் போற்றி. போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி. போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி. போற்றி என்பார் அன்பொழி விளக்கே போற்றி. போற்றி என்பார் திருவிளக்கே போற்றி போற்றி. யாராவது அம்மாளுக்கு ஒரு பாடல் பண்ணலாமா? திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே. திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே. தேவியின் வடிவே திருவிளக்கே. தேவியின் வடிவே திருவிளக்கே. தேவியே உனக்கு நமஸ்காரம். தேவியே உனக்கு நமஸ்காரம். இருளை அகற்றும் திருவிளக்கே. இருளை அகற்றும் திருவிளக்கே. இன்பம் அளிக்கும் திருவிளக்கே. இன்பம் அளிக்கும் திருவிளக்கே. எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே. எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே. லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம். லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம். மங்கள ஜோதியாம் திருவிளக்கே. மங்கள ஜோதியாம் திருவிளக்கே. மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே. மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே. சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம். சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம். அம்மா பாரதி அம்மா உனக்கு நமஸ்காரம். பார்வதி உனக்கு நமஸ்காரம். அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே. அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே. ஆனந்த நர்தினி திருவிளக்கே. ஆனந்தலட்சுமி திருவிளக்கே. ஆலய பூஷணி திருவிளக்கே. ஆலய பூசணி திருவிளக்கே. ஆதி பராசக்தி நமஸ்காரம். ஆதி பராசக்தி நமஸ்காரம். ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே. ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே. ஜெகதீஸ்வரி
எரிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் சித்தம்மாள் அம்மா உனக்கு நமஸ்காரம் ரேணுகா தேவி அம்மா உனக்கு நமஸ்காரம் सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंदा गोविंदा என்னோட வழிபாடுல தீப வழிபாடு ரொம்ப முக்கியமானது. வழக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா சுற்றி விளக்கு ஏற்றி சாயங்காலம் 6லேருந்து ஒரு 6 மணியில் விளக்கு ஏற்றுறோன்னா குறைஞ்சது 40 நிமிஷம் அந்த விளக்கு எரியணும். கோவிலில் விளக்கு போடுறோன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த விளக்கு எரியணும். ஒரு 8:30 மணிக்கு 9 மணிக்கு கரெக்டாக கோயில் போடுற நேரத்தில் விளக்கு போட்டோம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னா அது அப்படி தான் முடியும் போது. இப்போ நம்ம கோயிலில் பரிகாரத்துக்கு விளக்கு போடுறோம் அப்படின்னா கரெக்டாக 5:30 மணிக்கு கோயிலுக்கு போய் விளக்கு போடுறோம். நல்லா பெரிய அகல் வாங்கி 100 நெய் பிடிக்கிற மாதிரி நல்ல கனமான திரி போட்டு அந்த விளக்கு 2.25 மணி நேரத்துக்கு மேலே விளக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டிலையும் சரி நம்ம கோவிலையும் ஒரு விளக்கு எரியுதோ அவ்வளோக்கு நம்மளுடைய கர்ப்ப வினைகள் குறையும். கர்ப்ப வினையை குறைக்கிறதுக்கு தீப வழிபாடு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் காலம்பரை கரெக்டாக ஒரு அதிகபட்சம் அந்த ஒரு 6:30 மணிக்குள்ளே விளக்கேற்ற சொல்லிடுவோம். நம்ம ஸ்கூலுக்கு எல்லோரும் கிளம்புறது 7-8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் 2 பேருமே வேலை பார்க்குறோம். அதிகபட்சம் 8-8:30 வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். ஒரு 6 மணி 6:45 அந்த ஒரு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40 நிமிஷம் குறையாமல் அந்த விளக்கு எரியும். சாயங்காலம் அதுமாரி வந்த உடனே ஒரு 6:30 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் சொன்னால் முன்னாடிலாம் சொல்லுவாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு 40 நிமிஷம் விளக்கு. அப்பேற்பட்ட புத்தோள பூஜை நீங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சகல செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக இருக்கணும். அந்த ரேணுகா தேவி அம்மா சித்தம்மாள் நல்லா பெருமாள் சுவாமி எல்லாருமே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நிறைவு பகுதி ஓம் பூர்வஸ்வஹ அகோரேஹேப்யோ சகோரேஹேப்யோ கோரகோரதரேப்யஹ சர்வேஹேப்ய சர்வசர்வேஹேப்யோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேப்யஹ. குத்துவிளக்கு காட்டலாம் மகாலட்சுமிக்கு. ஓம் தசாங்கம் குக்குளோ தூபம் சுகுணஞ்சமனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் தூபோ வில்யம் பிரதேக்யதாம் தூபமாக்ராகயாமி. ஓம் பூர்வஸ்வஹ. அந்த பத்தியை அப்படியே பழத்தில் ஊற்றி வச்சிடலாம். அப்படியே ஓரமாக வச்சிடலாம். எல்லாரும் கையிலையும் ஜலம் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன டம்ளர்ல தீர்த்தம் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே வலது கையில் கொஞ்சமாக விட்டுட்டு அந்த பழங்கள் நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஊட்டி விடுற மாதிரி அப்புறம் அப்படியே அம்பாளுக்கு எடுத்து ஊட்டி விடுற மாதிரி ஒரு பாவனை. நைவேத்தியம் நைவேதயாமி பூகீபலசமாயுக்தம் நாகபலிதளரீதம் கற்பூரதுர்கம் யுக்தம் தாம்பூலம் பிரதேக்யதாம். ஓம் தானாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் பாணாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மகாநைவேத்தியம் நைவேதயாமி பூர்ண நாளிகேரணம் சமர்ப்பயாமி. தேங்காயை உடைக்காமலும் நைவேத்தியம் பண்ணலாம். பூர்ண தேங்காய் அப்படின்னா உடைக்காம, கண்டம் அப்படின்னா உடைஞ்சது. எல்லாத்துக்கும் மண்டலத்துல இருக்கு. என்னடா ஐயர் தேங்காயை உடைக்காம பூஜை பண்ணிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. சூட பொருத்தலாம் சூட பொருத்தி அந்த வெத்தலையில வச்சுக்கலாம். அப்படியே தீபத்தை காட்டலாம். ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வாதிசாதிகே சரண்யே திகம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஐஸ்ரீ கிரீவதி கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் ஸ்ரீதேவோ மகாதேவி வித்மஹே விஷ்ணுபத்னீ தீமஹே தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். மகாலட்சுமிகாய நமோ நமः. கற்பூர நீராஜனம் சுந்தரிஞ்சயாமி. 2 உதிரி பூ எடுத்து கையில் வச்சுக்கலாம்.
योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावाहान् पशुवान् भवति चन्द्रमा अपान् पुष्पवान् प्रजावान् पशुवान् भवति एवं वेद योपाम् आयतनं वेद आयतनवान् भवति वेदोत्तर मन्त्रोष्टं स्वर्णपुष्पं समर्पयामि விளக்கோட பாத்துல போட்டுடலாம் இந்த கற்பூரத்தை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கலாம் விநாயகர் பூஜை பண்ண அந்த மஞ்சளை எடுத்து நெத்தியில் வைத்துக் கொள்வோம் விநாயகர் பூஜை செய்த மஞ்சளை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அட்சதை எடுத்து லேசாக தலையில் வச்சுக்கலாம் உதிரிப்பூவை எடுத்து தலையில் வச்சுக்கலாம் குங்குமம் நெற்றிச்சுழி மாங்கல்யத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அர்ச்சனை செய்த குங்குமம் நெற்றிச்சுழி மாங்கல்யத்தில் வச்சுக்கணும் கன்னிப்பெண்கள் பூஜையில் உட்காந்துருந்தீங்கன்னா நெற்றியில் வைத்துக் கொள்வோம் ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி எடுக்க 2 நபர்கள் அந்த சோளத்தை மட்டும் முன்னாடி எடுத்துருக்கு அப்படியே அப்படியே இன்னும் அங்கே 2 பேர் வந்து நிற்பாங்க உங்க பக்கம் இன்னும் இழுக்கலாமே இன்னும் அப்படியே இழுங்க அவ்வளோதான் இன்னும் இழுங்க இந்த ஆரத்தி எடுத்த உடனே பத்தியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம் இப்படி வரலாம் முன்னாடி வரலாம் சூட பொறுத்துலாம் இப்படி இருக்கா சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோ ஒரு தாம்பாளத்தை வாங்கி எல்லாரும் பத்தியை வாங்கிடலாம் சுத்தமா கருசாமி பத்தியை மட்டும் எல்லாம் கையில் எடுத்துருக்கேன் வருவாரு பாப்பா கவனமா கையில சுட்டுக்காம பொறுமையா எல்லாருக்கும் பைய இருக்கா அது கையில பத்தியை மட்டும் அப்படியே எல்லாருக்கும் அப்படியே கேரி பேக் யாருமே ஏந்திருக்க கூடாது நான் சொல்ற வரைக்கும் ஆச்சரியை போட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அவர் தீர்க்க கும்பலியாக இருக்கணும்னு 16 பெருமாள் வரும்னு சொல்லி அவர் அச்சத்தை போட்டு அந்த குங்குமத்தை அவர் கையால் எடுத்துக்கணும் ஆமாம் விளக்க குளிர வச்சிடலாம் எல்லாமே போடலாம் அதான் சொல்ல இலையை தவிர மற்ற எல்லாமே பூஜைக்கு கொடுத்த ஜாமான் அவ்வளவுமே கேரி பைக்குள்ள போயிடணும் இலை மட்டும்தான் இருக்கணும்